செய்வதற்காகத்தான் இந்த இரவுல தூக்கத்தை எல்லாம் நம்ம தியாகம் பண்ணிட்டு அமர்ந்திருக்கிறோம். அதை மனதில் கொண்டு கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணி கொஞ்சம் கவனத்தோடு நம்ம பேசக்கூடிய மார்க்க விஷயங்களை கேளுங்க. நான் சாதாரணமா நம்ம நிறுத்தப்படல, ஒரு சினிமா பார்க்கறதா இருந்தா கூட 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்க. 2.5 மணி நேரம் உட்காந்து இந்த சினிமாவை ஒரு சீன் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. இடையில ரொம்ப அர்ஜென்டா மலஜலம் வந்தா கூட அடக்கி கொண்டு நம்ம பார்த்து போயிட்டோம்னு சொன்னா அந்த சீன் போயிடும். அதனால அதை கூட மலஜலத்தை கூட அடக்கி கொண்டு பசியை அடக்கி கொண்டெல்லாம் அந்த 3 மணி நேரம் சினிமா பார்க்கக்கூடிய கொண்டு பார்க்கணும். ஆனால் இங்கு மறுமை வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய எவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் தடை இருக்கிறான். அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக சின்ன சின்ன தியாகங்களை கூட செய்வதற்கு நாம் தயாரான நிலையில் இல்லை என்று சொன்னால் மறுமையில எப்படி நாம் வெற்றி பெற முடியும்? எப்படி நாம் அல்லாஹ்வுடைய அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணி. சில பேர் பள்ளிவாசல்ல படுத்து உறங்குறாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய அந்த தூண்கள் அந்த ஓரமான இடங்கள்ல போய் சாய்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த வசதிக்காக சாய்ந்து உட்கார்ந்து வேற. பல பேரை விட்டு திட்டம் போட்டுக்கிறாங்கன்னா படுத்தாதான் தூங்கணும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே சாய்ந்து நம்ம அமர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அப்படியே கண்ண முடியலாம். பார்க்கிறவங்களுக்கு பயம் கேட்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம தூக்க கடமையும் நிறைவேறிவிடும் என்ற நோக்கத்தில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் எண்ணத்தை பொறுத்துதான் செயல்பாடுகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க எண்ணத்துக்குரிய கூலிதான். இப்ப நன்மை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு கொஞ்சம் என்ன செய்யுங்க, நம்ம பயான்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைகளில் மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்ப இந்த சபையில் நம்ம மார்க்க விஷயம் பேசுறோம்னா அந்த சபைகளிலும் மாணவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்வார்கள். ஏன்னா நம்ம பேசக்கூடிய விஷயம் உலக விஷயங்களோ அரசியல் பற்றி பேசுறதோ கொடுக்கல் வாங்கல் பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இறைவனுடைய மார்க்கத்தை பற்றி, அவருடைய திருக்குறானுடைய வேத வசனங்களை பற்றி, இறை தூதருடைய போதனைகளை தான் நம்ம மக்களுக்கு சொல்றோம். அப்ப அதை கேட்பதும் ஒரு நன்மையான காரியமாக இருக்கின்றது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அதிலையும் கவனம் செலுத்தி நீங்க என்ன செய்யுங்க, முடிந்த அளவுக்கு மனிதன் என்ற முறையில் பலகீனமானவர்களாக தான் இருக்கும். நம்மளால் இயன்ற அளவுக்கு கவனத்தை செலுத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க. பயான்ல நம்ம பேசக்கூடிய விஷயங்களை வைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த பேசப்படக்கூடிய பயான்கள்ல இருந்து ஆண்கள் தரப்புல ஒரு 4 கேள்வியும் பெண்கள் தரப்புல ஒரு 4 கேள்வியும் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு சரியான முறையில பதிலளிக்கக்கூடியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்ன செய்யுங்க, ஆர்வத்தோடு கவனத்தோடு கேளுங்க. இன்றைய முதல்ல இந்த ஒற்றைப்படையவர்கள் நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்கள் யார் என்ற தலைப்பு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சக மனிதனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் மற்ற மனிதர்களை நேசிப்பதை விட பிறர் நம்மை நேசிப்பதை தான் அதிகமாக விரும்புவோம். இந்த மனிதர் என்னை நேசிக்கிறாரு, இந்த நபர் என்னை நேசிக்கிறார் என்பதை நம்ம விரும்பக்கூடியவர்களாக, நம்ம பிறர் நேசிப்பதை விட பிறர் நம்மை நேசிப்பதை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவங்க, முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு பெரிய மாவட்ட கலெக்டர் இருக்கிறார், அவருடைய நேசத்துக்குரியவனா நான் இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஒரு பெரிய ஒரு அரசியல் புள்ளி இருக்கிறார், அவர் என்னை விரும்புகிறார், என்னை நேசிக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். அப்ப மற்றவர்கள் நேசிப்பதை நாம் விரும்புகிறோம். அந்த மற்றவர்கள் சமூகத்தில் முக்கியமானவர்களாக உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர்களாக இருந்தால் இன்னும் அதை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப நேசத்திலேயே பெரிய நேசம் இருக்கு.
கொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய நேசத்தை பெறுவதானே நேசத்திலேயே பெரிய நேசமா இருக்கும். ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுட்டான்னு வைங்களேன், அதை விட வேறு என்ன அவனுக்கு தேவைப்பட இருக்குது. நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம், ஒரு தந்தை இருக்கிறார், அவருடைய மகனை நேசிக்கிறார் வைங்க, அந்த மகனுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டால் தாங்கி கொள்வாரா? அந்த மகனுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடியவர் அவருடைய தந்தையாக தான் இருப்பார். யாரை நேசிப்பதாக இருந்தாலும் நம் நேசிக்கக்கூடிய நபருக்கு பிரச்சனையோ கஷ்டமோ வருகின்றது என்று சொன்னால் முதலில் அவர்களுக்கு ஒரு சுமை தாங்கியாக உதவக்கூடியவர்களாக நம்ம தான் இருப்போம். அப்ப அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் உள்ளவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த அடியாருக்கு ஒரு பிரச்சனை துன்பம் என்று வந்தால் இறை உதவியில் இறைவனுடைய அருளும் அவனுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசத்தை அந்த அடியான் பெற்றுட்டான்னு சொன்னால் அவன் எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு அவன் இருக்கிறான், யாருடைய அருளில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் விளங்கிக் கொள்ள முடிகிறதா இல்லையா? இப்ப நேசத்திலேயே பெரிய நேசம் எது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதுதான். அதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? உலகத்துல போய் மனிதர்களுடைய நேசத்தை பெறணும்னு சொன்னா போலியா கூட ஏமாத்தி கூட என்ன செய்யலாம், அவருக்கு விருப்பத்துக்குரிய நபராக நம்ம மாறிடலாம். நடிக்க முடியும்ல, அவருக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்து அவரை ஏமாத்தி, ஏன் அவருக்கு ஏதோ விஷயம் இருக்குது அந்த ஆதாயத்தை அடைந்து கொள்வதற்காக என்ன செய்யலாம். ஒரு அரசியல்வாதி இருக்கு, எலெக்ஷன் டைமா இருக்கு, இந்த நேரத்துல அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, மக்கள் மீது அதீத அன்புடையவர்களை போட்டு நடந்து கொள்வார்கள். பின்னாடி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்ப்பதே அற்புதமான விஷயமா இருக்கும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா மாச கணக்கில் காத்து கிடக்கும். இன்னைக்கு அப்படி இருக்காது. இன்னைக்கு சந்துக்கு சந்து முக்குக்கு முக்கு நம்ம பார்க்கலாம். பெரிய அமைச்சரவையில் இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்வாரு, எப்பேற்பட்ட மோசமான இடத்துலையும் கூட இறங்கி போய் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு மக்களுடைய நேசமிக்கவர்களாக, மக்களை நேசிப்பவர்களாக நம்ம காட்டி கொள்வாங்க. என்ன நோக்கம்? உண்மையான நேசம் இருக்காது. பின்னாடி அப்பதான் நமக்கு ஓட்டு கிடைக்கும், அப்பதான் நம்ம இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சாதான் பொருளுக்கு போக முடியும். இப்படி அவர்கள் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. மனிதர்களை ஏமாற்றி விடலாம். அப்படி அல்லாஹ்வை ஏமாற்றி நம்ம நேசத்தை பெற முடியுமா? கண்டிப்பா பெறவே முடியாது. ஏன்? அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். யார் நம்மை உண்மையாக இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நேசத்திற்கு தகுதியான நபர் யார் என்பதை அவன் துல்லியமாக அளந்து வைத்திருப்பான். மனிதர்களை ஏமாற்றுவது போன்று அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அது முதல்ல நம்ம விளைவிக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்னென்ன செய்யணும்? அது அல்லாஹ் தான் சொல்லணும். இப்ப படைத்த இறைவன் நம்முடைய திருக்குறானிலே நான் யாரை நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுல முதல் விஷயமாக அல்லாஹ் திருக்குறானில் சூரத்துல் ஆலி இம்ரான்ல அல்லாஹ் சொல்றார், ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று முதல்ல சொல்றாங்க. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை அஞ்சுவது என்று சொன்னால் என்ன? அது வெளிப்படையா தெரியக்கூடிய அடையாளங்கள் தெரியக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்குவோம், பெரிய தொப்பி வச்சிருக்கிறாரு, பெரிய தாடி, நீளமான தாடி வளர்த்திருக்கிறாரு, ஜிப்பா போட்டிருக்கிறாரு, வார்த்தை சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் அக்பர் இருக்கிறாரு, எந்நேரம் பள்ளிவாசல்ல இருக்கிறாரு, அதனால அவர் இறையச்சம் கொண்டவர் என்று நம்ம முடிவு பண்ண முடியாது. இறையச்சம் என்பது ஒரு உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியில, இறைவன் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தை தான் நம்ம பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. வெளி தோற்றமோ நம்மகிட்ட இருக்க பொருளாதாரத்தை வைத்து அல்ல அதை கவனிக்க மாட்டான், உள்ளத்தை கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறார். இறை அச்சம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது எப்படி வெளிப்படும்? நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு இறையச்சவாதி இருக்கிறார் சொன்னால் அல்லாஹ்வை பற்றி அச்சம் எச்சரிக்கை செய்யப்பட்டால், மார்க்க விஷயங்களை அவருக்கு எடுத்துரைத்தால் உடனே அதை விட்டு அவர் திருந்திக் கொள்ளக்கூடிய நபராக இருப்பார். அதான் இறையச்சம். ஒரு தவறு செய்தாரு, அல்லாஹ் இதை பற்றி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான், மறுமையில இதற்கு இந்த மாதிரியான தண்டனை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இதை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார், நீ அதனால் அதை விட்டு விலகிக் கொள், அந்த பாவத்தை செய்யாதே, அந்த தீமையை செய்யாதே என்று சொன்னால் உடனே அல்லாஹ் சொல்லினானா
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா என்ற சிந்தனையின் வாயிலாக உடனே என்ன செய்யணும், அதை விட்டு விலகிக் கொள்ளக்கூடியவராக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பார்க்கிறோம், நபித்தோழர்கள் இந்த அளவுக்கு இறைச்சமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தியை பார்க்கிறோம். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை, அந்த அடிமை ஒரு தவறு செய்து விடுகிறார். அதன் காரணமாக அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த அடிமையை கடுமையான முறையில் சாட்டையை வைத்துக் கொண்டு அடிக்கிறார். தூரத்தில் இருந்து ஒரு குரல் வருகிறது, அபூ மஸ்ஊதே அபூ மஸ்ஊதே என்று சத்தம் வருகிறது. இவர் இருக்கிற கோபத்துல அதையெல்லாம் காதல் வாங்கிக்கவே கிடையாது. யாரோ நம்மை தூரத்தில் அழைக்கிறார்கள் என்ற செய்தி அவர் காதல் படுது. ஆனாலும் என்ன செய்யறாரு, தன்னுடைய அடிமையை அடிப்பதுல அவர் கொஞ்சம் கூட வேகத்தை குறைக்கவே கிடையாது, கடுமையா தாக்கிட்டு இருக்காரு. அந்த சத்தம் அவர் அருகில் நெருங்கிக் கொண்டே வந்து கொண்டே இருக்குது. ஒரு கட்டத்துல பக்கத்துல வருது அந்த சத்தம், அபூ மஸ்ஊதே அபூ மஸ்ஊதே. திரும்பி பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, திருமண ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியில் அவர் கையில் இருக்கக்கூடிய சாட்டையை கீழே போட்டுறாங்க. இவ்வளவு நேரம் தன்னை அழைத்துக் கொண்டிருந்தது அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம அழைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, இந்த அடிமையை அடிப்பதற்கு துன்புறுத்துவதற்கு நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதை விட கடுமையாக அல்லாஹ்வால் உன்னை தண்டிக்க முடியுமோ. உனக்கு கீழே இருக்கக்கூடிய உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு நபரை வந்து நீ இவ்வளவு கடுமையாக அடித்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு அதிகாரம் இருக்குது, உனக்கு அவர் கேட்பதற்கு நாதி இல்லை, அடிமைதானே, இந்த அடிப்படையில் எவ்வளவு கடுமையாக நீங்க அவரை தண்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதை விட கடுமையாக அல்லாஹ் உன்னை தண்டிக்க முடியும் என்று ரசூலுல்லாஹ் கடுமையாக சொல்றாங்க. அப்ப அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சொல்றாரு, இதன் பிறகு அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே தன்னுடைய அடிமையை அடித்ததே கிடையாது என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு முறை ரசூலுல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்றாங்க. எப்படி எச்சரிக்கை பண்றாங்க, அல்லாஹ்வை குறித்து எச்சரிக்கை செய்யறாங்க. நீ உன்னுடைய அடிமையை கடுமையா அடிக்கிற, ஆனால் அல்லாஹ் இதை விட உன்னை கடுமையாக தண்டிக்க முடியும் என்று இறைவனை குறித்து ஒரு அச்சப்பட்டு எச்சரிக்கை செய்யறாங்க ரசூலுல்லாஹ். அதை கேட்ட உடனே நாம ஒரு தப்பு செய்யணும், ஒருத்தர் அல்லாஹ்வை குறித்து எச்சரிக்கை செய்யறார், அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு தீமையை செய்யாதன்னா உடனே நாம் திருத்திக் கொள்கிறோமா அல்லது அதை நியாயம் கற்பிக்கிறோமா? இல்லை, அது வந்து அப்படிங்க என்னுடைய சூழல் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த தப்பு செஞ்சாங்க, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்குரிய நியாயங்களை சொல்லிட்டு இருப்போம், இதண்டாவாதம் செய்து கொண்டிருப்போம். சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அல்லாஹ் குறித்து எச்சரிக்கை செய்கிறாரு, கண்டிப்பாக நாம் செய்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அதற்கு பேர் இறைச்சி. அப்படித்தானே நபித்தோழர்கள் இருந்திருக்காங்க. சொன்ன மாத்திரத்தில் கடுமையா தாங்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வை குறித்து எச்சரிக்கை செய்த மாத்திரத்தில் அதோடு அந்த நொடி பொழுதிலேயே தன்னை திருத்திக் கொள்வதுதான் இறை அச்சம் என்பது. இறை அச்சத்தோடு இருக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கும், மறுமையில் அதனுடைய கூலி இருக்கிறது தான். இந்த உலகத்தில் கூட இறை அச்சத்தை கொண்டு நம்ம உதவி கேட்கணும்னு சொன்னால் அந்த அல்லாஹ்வினால் அந்த உதவி என்பது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு 3 மனிதர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க, மழை பொழிகிறது. உடனே என்ன செய்யறாங்க, அந்த மலைக்கு ஒதுங்குவதற்காக அந்த மலை, ஒரு மலை, பெரிய மலை இருக்கு, அந்த மலையினுடைய குகைகளுக்கு ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அந்த குகையுடைய வாசலை ஒரு பெரிய பாறை வந்து அடைத்துக் கொள்கிறது. இப்போ 3 பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த பாறை விலகினால்தான் அவங்க வெளியே வர முடியும், இல்லைன்னா உள்ளே என்ன ஆயிடும், அவர்கள் பசியில மரணிக்க வேண்டியதான், வெளியே வரவே முடியாது. அந்த சூழலில் 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி நாம் அல்லாஹ்விடத்துல நம்முடைய நற்காரியங்களை கொண்டு உதவி தேடுவோம், அல்லாஹ்விடத்துல நமக்கு ஒரு வழியே கிடையாது என்று முடிவு செய்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் உதவி தேடுகிறார்கள். அதுல முதல் நபர் உதவி தேடுறாரு, இறைவா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தாங்க, ரொம்ப வயதான நிலையில் பெற்றோர்கள் இருந்தாங்க. தினந்தோறும் நான் என்ன செய்வேன், ஆடு மேய்க்க, அவருடைய வேலை ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னா அந்த ஆட்டினுடைய பாலை கலந்து என்னுடைய தாய் தந்தையை கொடுத்துருவேன். கொடுத்துட்டு தான் அவருடைய மனைவி மக்களுக்கு கொடுத்துட்டு நானும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு உறங்க செல்வேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு.
என்னுடைய பெற்றோர்கள் உருகிவிட்டார்கள். உடனே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய மனைவி மக்களுக்கு அந்த உணவை கொடுக்காமல், அந்த பாலை கொடுக்காமல், என் பெற்றோர்கள் விழிக்கின்ற வரைக்கும், அவர்கள் எழுந்திருக்கின்ற வரைக்கும் நான் காத்துக்கொண்டே நின்றேன். என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் பசியில இருந்தாங்க. இருந்தும் கூட என்னுடைய பெற்றோர்களை தான் முதலில் பேண வேண்டும் என்ற அடிப்படையில நான் அந்த பாலை வைத்துக் கொண்டு உண்மையா அவங்க எழுந்திருக்க வரைக்கும் காத்திருந்தேன். ஏன் தெரியுமா செஞ்சேன்? உன்னுடைய அச்சத்தின் காரணமாக இதை செஞ்சேன். என்னுடைய வயதான பெற்றோர்களை நான் பார்த்து கொண்டது உன்னுடைய அச்சத்தின் காரணமாக நான் செய்தேன் என்று அந்த மனிதர் சொல்றார். உனக்காக தான் நான் செஞ்சேன். அடுத்து இரண்டாவது நபர் சொல்லுகிறார், இறைவா என்னுடைய உறவுக்கார பெண்மணி ஒருத்தவங்க இருந்தாங்க. என்னுடைய தந்தையுடைய சகோதரருடைய மகள் ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பெண்ணின் மீது எனக்கு நீண்ட நாட்களாக ஆசை இருந்தது. அந்த பெண்ணை எப்படியாவது அடைந்து கொள்வதற்காக நான் என்ன செஞ்சேன், நீண்ட நாள் ஆசை வைத்திருந்தேன். அவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை இருந்தது. அப்ப அதை நான் பயன்படுத்தி கொண்டு நான் என்ன செஞ்சேன், அந்த பொருளாதாரத்தை சேமித்துக் கொண்டு அந்த பெண்ணிடத்திலே அதை கொடுத்து விட்டு அவரை அடைவதற்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அந்த கடைசி தருணத்துல அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வை நீ அஞ்சிக் கொள், நீ என்னை அடைவதாக இருந்தால் என்னை திருமணம் செய்து கொள் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க. என்ன செய்யறாரு, ஒரு மானக்கேடான செயலுக்காக அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு அந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. கடைசி நேரத்துல அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த நொடியில அவர் இறை அச்சத்தின் காரணமாக, இறைவா அந்த மானக்கேடான செயலை விட்டு நான் விலகி கொண்டேன், உன்னுடைய அச்சத்தின் காரணமாக நான் விலகி கொண்டேன் என்று அவர் அடுத்து முறையிறார். முதல்ல சொன்னாரு, பெற்றோர் வயது முதிர்ந்த பெற்றோரை பார்த்துக்கிட்டேன், உனக்காகத்தான் இதை செய்தேன் என்று சொல்லும் போது பாறை கொஞ்சம் விலகுகிறது. இரண்டாவது இந்த நபர் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பாறை விலகுகிறது, வெளியிலிருந்து வெளிச்சம் உள்ள வருது. மூன்றாவது நபர் சொல்லுகிறார், என்னிடத்தில் ஒருத்தர் வந்து கூலிக்கு வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய கூலியை வாங்காமலே போயிட்டார். நான் என்ன செஞ்சேன், அவருக்கு தர வேண்டிய கூலியை ஒரு விவசாய நிலத்துல முதலீடு செய்தேன், விவசாயம் பண்ணேன். அதை கொண்டு நிறைய விளைச்சல் எனக்கு கிடைத்தது. அந்த விளைச்சலை கொண்டு நிறைய மாடுகளை வாங்கி, நிறைய ஆடுகளை வாங்கி என்ன செஞ்சேன், நிறைய மாடுகள் ஆடுகள் பெருகிருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னிடத்துல வேலை செஞ்சு விட்டு கூலி வாங்காமல் போனாரே அந்த மனிதர் திரும்பி வந்தார். வந்து அவருடைய கூலியை இடத்துல திரும்ப கேட்டார். அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, இந்த நிக்கிற கண்ணு கேட்டு தூரம் வரைக்கும் நிக்கிற இந்த மாடுகள் ஆடுகள் எல்லாம் உனக்கு தான் எடுத்துட்டு போன்னு சொன்னேன். அவர் கேட்டாரு, என்ன கேள்வி செய்வீங்கன்னு கேட்டாரு. இல்ல உனக்கு தர வேண்டிய கூலியை கொண்டுதான் நான் விவசாயம் செஞ்சேன், அதுல கிடைத்த பொருளாதாரத்தை கொண்டு இந்த மாடுகளை வாங்கினேன். இப்படித்தான் எல்லாம் இந்த செல்வங்கள் எல்லாமே உன்னுடையதுங்கிறார். அப்ப சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார், இறைவா இதை உனக்காகத்தான் நான் செஞ்சேன், நீ என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய், நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற அடிப்படையில் நான் செய்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். பாலை முற்றிலுமாக விளக்குகிறது. இந்த சம்பவம் எதை நமக்கு உணர்த்துகிறது, இறை அச்சத்தின் காரணமாக அவர்கள் இந்த உலகத்தில் சில நன்மையான காரியங்களை செய்யறாங்க, சில பாவமான காரியங்களுக்கு விளக்குறாங்க. அந்த இறை அச்சத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி கிடைக்கிறது. இறை அச்சத்தோடு இருக்கிறோம்னு சொன்னா உலகத்திலும் நமக்கு என்ன கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக பல நன்மையான காரியங்களை செய்யணும், பல தீமையான காரியங்களை விட்டு விலகி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை வைத்து நம்ம அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றா, வஸாரிகு இலா மக்ஃபிரத்தின் ரப்பிஹிம் வ ஜன்னத்தில் அர்து ஸமாவாத்தி வல் அர்து. அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காகவும் வானம் பூமி பரப்பளவு கொண்ட இந்த சொந்தத்திற்காகவும் விரைந்து கொள்ளுங்கள். யுத்தத்தில் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்காக இது தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொந்தம்ன்றாங்க. அதை யாருக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிறேன்னா இறையச்சம் உடையவர்களுக்காக நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் நல்லா சொல்லணும். இறையச்சம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு இந்த உலகத்திலும் இறை உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்குது, மறுமையும் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தரக்கூடிய முதல் அம்சமாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறணும்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சம் இருக்குது என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை அடுத்து பார்க்கலாம்.
இதெல்லாம் யுபில் தவ்வாபி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் திருமறைக்குள்ளாக சொல்லிட்டாரு. பாவ மன்னிப்பு செய்யறவங்க எல்லா மனிதர்களுமே பலகீனமானவர்கள் தான். பகுலிக்கல் இன்சானுடைய மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுகிறான். எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த தவறை செய்துவிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை அந்த பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். நிறைய மனிதர்கள் என்ன நினைக்குவாங்க, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டோமே, நம்ம அவ்வளவு பெரிய பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமே, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா, நம்ம இறைவனை நெருங்க முடியுமா இதெல்லாம் என்ன இருக்கு. நிறைய மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் திருக்குறானிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான். குல் இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்கு எதிராக வரம்பு மீறி கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறான், வரம்பு மீறி கொண்டவர்களே, பாவம் செய்தது கிடையாது, பாவத்துல வரம்பு மீறி கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க எப்பொழுதுமே அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் மன்னிக்க உலகத்துல அதை சொல்லியே சொன்னா மானக்க அப்படி ஒரு மோசமான பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படிலாம் நீங்க நினைக்க தேவையில்லை. எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுகிறான். நிறைய முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி பாவத்தை செஞ்சுட்டேன் இப்படி பாவத்தை செஞ்சுட்டேன் நான் பெரிய பாவியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் விழுவுறாங்கன்னா அதெல்லாம் இடைத்தரகம் தர்கா வழிபாடு இதெல்லாம் எங்க வருது. நான் பெரிய பாவியா இருக்கிறேன், நான் எப்படி அல்லாஹ்வை நேரடியாக முறையிடுவது, இறை நேசர்கள் அவுலியாக்கள் வழியாக நான் போக முடியும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இணைவிப்பு காரியங்கள் எல்லாம் எங்க வருதுன்னா அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொண்ட காரணத்தினால தான் வருது. ஆனா அல்லாஹ் அதற்கு மாற்றமாக திருக்குறான்ல அழகான முறையில் சொன்னா, என்னுடைய அருள் நீ நம்பிக்கைகளுக்காக எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், என்னிடத்துல நீ கேளு, நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நபிகள் கூட அழகா சொல்றார், ஒரு அடியார் ஒரு பாவம் செய்து விட்டார், அந்த பாவத்தை செய்துவிட்டு பிறகு அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னை மன்னித்து அருள் செய்வாயாக என்று கேட்கிறார், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கிறார். கேட்கும்போது உடனே அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியான் ஒரு பாவம் செய்துவிட்டு பிறகு தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவன் பாவங்களை மன்னிக்கவும் செய்வான் பாவங்களுக்காக தண்டிக்கவும் செய்வான் என்று அறிந்து கொண்டான் என்று சொல்லுவான். பாவம் செஞ்சுட்டான், இப்ப பாவ மன்னிப்பு கேட்கிறான், பரவாயில்ல இப்பயாவது நான் இருக்கேன்றது அவனுக்கு நினைவு வந்துருச்சு, நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து விட்டான் என்று சொல்லுவான். மீண்டும் அந்த அடியார் ஒரு தீமையை செய்யும், மீண்டும் அதே போன்று அல்லாஹ்விடத்திலிருந்து பாவங்களை மன்னித்து அல்லாஹ் என்று முறையிடுவான். மீண்டும் அல்லாஹ் அதே போன்று சொல்லுவான், பரவாயில்ல இப்ப என்னுடைய அடியை நீ உணர்ந்துட்டான். மீண்டும் அந்த அடியார் ஒரு தீமையை செய்வான், மீண்டும் அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான். எத்தனை முறை ஒரு மனிதன் தவறு செய்து அல்லாஹ்வின் புறத்தில் மீண்டாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். நம்ம மனிதர்கள் இருக்கோம், கடையில் ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறாருன்னு இங்க ஒரு தடவை தப்பு செய்வார், 2 தடவை தப்பு செய்வார், ஒரு 3 முறை தப்பு செய்வார். அதுக்கு மேல என்ன நீ வேலைக்கு விட்டு வேணாம் தொடர்ச்சி நீ சொல்றதை கேட்க மாட்டேங்கிற, சொல்ற மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகள் வச்சிருக்கோம், ஒரு 5 தடவை மன்னிப்பார், ஒருத்தர் ஒரு 10 தடவை மன்னிப்பார். அதே போன்று அல்லாஹ்வையும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஏற்கனவே அந்த தப்பை செஞ்சிட்டோம், திரும்ப அல்லாஹ்வை போய் கேட்கிறோமே இப்படின்னு அப்படி நினைக்கவே தேவையில்லை. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க, எத்தனை முறை நீங்கள் தவறு செய்தாலும் பலகீனத்தின் அடிப்படையில் மனிதன் தவறு செய்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே மீளும் போது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை நிராகரிக்க மாட்டான். அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பார்த்தோம், நபித்தோழர்கள் இந்த அளவுக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை அடைந்து கொள்வதற்காக நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
நீ அல்லாஹ்ட்ட போய் பாவம் பண்ணிட்டு தெரியுங்க, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான் என்று அனுப்பிச்சு வச்சிடறாங்க. மீண்டும் சில நாள் கழித்து மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கிறாங்க. மீண்டும் அதே போன்று சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க ரசூலுல்லாஹ். மூன்றாவது முறையும் வருகிறார்கள், மூன்றாவது முறையும் அதே மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான்காவது முறை அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு, யா ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா என்ன எதை மட்டும் நான் தூய்மைப்படுத்துன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஒரு பெண்ணோடு நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். தூய்மைப்படுத்துங்கள் என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், அதுதான் தண்டனை. அதான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஏதாவது வைத்திய நீதி பிடிச்சிருச்சான், மனநலம் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சான்னு கேட்கிறாங்க. கூட இருந்த நபித்தோழர்கள் சொல்றீங்க, இல்ல அவர் தெளிவான தான், அவருக்கு வைத்தியம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு ஏதாவது மதுவில அறிஞ்சிருக்கிறாரா, ஏதாவது போதையில குடிச்சிட்டு ஏதாவது போதையில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே ஒரு நபர் எழுந்து போய் ஒரு சோதனை இருந்தார், இல்ல இல்ல அவர் குடிக்கலாம் கிடையாது, தெளிவா தான் இருக்கிறாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி என்றால் அவர் மீது தண்டனை நிறைவேற்றுங்க என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று அவருக்கு கல்லறை தண்டனை வழங்கப்படுகிறது. வழங்கி முடிக்கப்பட்ட பிறகு அங்கு ஊர் மக்கள் எல்லாம் ரெண்டு விதமான கருத்துக்கள் வருகிறது. என்ன ரெண்டு விதமான கருத்து? ஒரு சாரார் பேசிக் கொள்கிறார்கள், இந்த மாயிஸ் பின் மாலிக் பெரிய அல்லாஹ்விடத்துல பெரிய ஒரு பாவமன்னிப்பை பெற்றுட்டாரு, தான் செய்த தவறை உணர்ந்து பெரிய மன்னிப்பை பெற்று விட்டார் என்று அவர் இஸ்லாமிக்கு பேசுகிறார்கள். இன்னொரு சாரார் பேசுகிறார்கள், அவர் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, அவர் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அழிவை சந்தித்தார், இப்பேற்பட்ட நிலைமை அவருக்கு அவர் செஞ்ச பாவத்தின் காரணமாக தான் வந்துச்சு என்று அவரை மோசமான முறையில பேசுறாங்க. ரெண்டு விதமான கருத்துக்கள் வருது சமூகத்தில். ரசூலுல்லாஹ் இந்த செய்தி எட்டப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற பாவ மன்னிப்பு இருக்குது, அதை ஒரு சமூகத்திற்கு பங்கிட்டு கொடுத்தாலும் போதுமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. எப்பேற்பட்ட பாவ மன்னிப்பு பெற்றுட்டாங்க, அவர் பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை ஒரு சமூகத்திற்கே பங்கிட்டு கொடுத்தாலும் அது போதுமானதுங்கிறாங்க சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணி வராங்க, சுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வராங்க ரசூலுல்லாஹ். அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு மானக்கேடான செயலை செய்து விட்டேன், அதன் காரணமாக நான் கர்ப்பமுற்று விட்டேன், எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாழ்ந்தாங்க. ஒரு பாதுகாவலர் பொறுப்பாளர் அவருக்கு ஏற்படுத்தி அந்த குழந்தையை பெற்றெடுத்து அழைச்சிக்குவாங்க அனுப்பிச்சிருக்கிறார். அதே மாதிரி அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து விட்டு மீண்டும் ரசூலுல்லாஹ் வராங்க. அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இந்த பெண்மணி கல்லறிந்து கொல்லப்பட்டு விட்டார். இப்ப அவங்க அடக்கம் பண்ணணும். அடக்கம் செய்வதற்கு முன்பாக ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுகை தொழுவித்து இருக்கிறாங்க. அப்ப அருகில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இந்த பெண்ணுக்காக நீங்க ஜனாசா தொழுகை வைக்க போறீங்க? ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணுக்காகவா நீங்கள் ஜனாசா தொழுகை வைக்க போறீங்க என்று அந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுகை வைக்க விடாமல் தடுக்கின்ற வகையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகை வைக்க போறாங்க இப்படிப்பட்ட பெண்ணுக்கு என்று தடுக்கக்கூடிய வகையில போய் பேசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இந்த பெண்ணை விட பாவ மன்னிப்பு பெறக்கூடியவர் யார் இருக்கிறாங்க? அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பிற்காக தன்னுடைய உயிரே தியாகம் பண்ணாலே இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு பாவ மன்னிப்பு நீங்க பார்த்தது உண்டா? யாராவது தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்து பாவ மன்னிப்பு பெறுவாங்களா? இந்த மதீனாவிலே வசிக்கக்கூடிய மதீனா வாசிகளில் 70 நபருக்கு இந்த பெண்மணிக்கு கிடைத்த பாவ மன்னிப்பை பங்கிட்டு கொடுத்தால் அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம். எப்படி இருந்திருக்காங்க? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறுவதற்காக உயிரை துச்சமாக மதித்து தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடிய காரியங்கள்ல அதிகமாக ஈடுபடும். இந்த இரவுல கூட, இந்த லைலத்துல் கத்ர் இரவுல கூட ரசூலுல்லாஹ் நமக்கு அழகான ஒரு துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பிரார்த்தனை என்ன இருக்குது? அதிகமா பாவ மன்னிப்பு தேடுங்க, அதிகமா அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்க. தொழுகையில சஜ்தா செய்யணும், அதுல பாவ மன்னிப்பு தேடலாம்.
அத்தையாருடைய அமர்வுகள் கடைசியில அதுல அதிகமாக பாவமன்னிப்பு தேடலாம். பாவமன்னிப்பு தேடுவதற்கே திக்ருகள், புஸ்தகம் ஓதக்கூடிய திக்ருகள் இருக்கிறது. இந்த பிரத்யேக பிரார்த்தனை அல்லாஹ் இன்னக அஃபூன் என்று சொல்லப்படக்கூடிய இறைவாணி பாவங்களை மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்புகிறான், பாவ மன்னிப்பை கேட்பவர்களையும் விரும்புகிறான். அதே நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்தை வரணும்னு சொன்னா இன்னல்லாஹ யுஹிப்புல் தவ்வாபின் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றானே, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் வெறுப்பது கிடையாது. நம்ம எப்படி விளைக்குவோம், அப்படியே ஆப்போசிட்டா விளைக்குவோம். இந்த பாவத்தை செஞ்சுட்டோமே, இந்த தவறு செஞ்சுட்டோமே, நம்ம எப்படி இறைவன் கேட்பது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி மீண்டு வருவதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் நான் இருக்கிறேன், நான் தண்டிப்பேன், நான் மன்னிப்பேன் என்ற நம்பிக்கை என்ற வருகின்ற அந்த நபர்களை, அந்த அடியார்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினால் அந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி திருமலை குர்ஆனில் பார்க்கிறோம், வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். பொறுமையோடு இருக்கிறாங்கல்ல, ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது பொறுமையை மேற்கொள்றாங்களே, அவர்களை எல்லாம் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறார். பொறுமைனா என்ன? பொறுமை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி கபருக்கு பக்கத்தில், மண்ணறைக்கு பக்கத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. அவருடைய உறவினர் யாரும் மரணித்து விட்டாங்க. அந்த துக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் அந்த பெண்மணி இடத்துல ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க. இல்லம்மா நீ அழுக வேணாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னா அந்த பெண்மணி என்ன செய்ய, கடுமையான வார்த்தைகள், எனக்கு ஏற்பட்ட துன்பமா நீ உங்களுக்கு ஏற்பட்டா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகளை சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுறாங்க. அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு மனிதர் கேட்கிறாரு, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அப்பதான் அந்த பெண்மணிக்கு தெரியுது, நமக்கு நம்மிடத்திலே பேசிய நபர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்று அப்பதான் தெரியுது அந்த பெண்மணி. உடனே நபிகள் நாயகத்தை தேடிக்கொண்டு அவருடைய வீடு வரைக்கும் போயிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு அழகான முறையில அறிவுரை சொல்றாங்க, இந்த சபரு இந்த அவ்வளின் சதுமத்தின், அதாவது பொறுமை என்பது துன்பத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் கடைபிடிப்பதுதான் பொறுமை. ஒரு துன்பம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே அதை குழம்பி தீர்த்து, மற்றவங்களை திட்டி தீர்த்து, எல்லாரையும் எடுத்துரைந்து பேசிவிட்டு கடைசியில நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருப்பேன்னு சொல்றது பொறுமை கிடையாது. பொறுமை என்று சொன்னால் ஒரு துன்பம் நமக்கு ஏற்படும் போது அதனுடைய ஆரம்ப கட்டத்திலே பொறுமையா இருக்கும். நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கிறேன், நான் இந்த துன்பத்தை கொடுத்துக் கொள்கிறேன், சகித்துக் கொள்கிறேன் என்று துன்பத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே என்ன செய்யணும், பொறுமை மேற்கொள்ளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போர்க்களத்துல எதிரிகளை வெற்றி வைப்பவன் வீரன் கிடையாது. தனக்கு கோபம் வரும்போது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிறானே அவன் தான் வீரன் என்று சொல்லுவார். வீரத்துக்குரிய வரைவிலக்கணத்திலே சொல்லி காட்டுறாங்க. மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து அந்த கோபம் வரும்போது அடக்கிக் கொள்றோமே அவர்கள் தான் உண்மையான வீரன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அல்லாஹ் கூட திருக்குறான்ல முஃமினுடைய பண்புகளை பற்றி சொல்லும் போது அல்-ஹாலிமினல் ஹைல வல்-ஆஃபின அன்-நாஸ், அவர்கள் கோபத்தை வென்று விழுக்குவார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து அலட்சியம் செய்வார்கள். யாருடைய பண்பா சொல்றான்? முஃமினுடைய பண்பாகவே அல்லாஹ் சொல்றான். கோபம் வந்துச்சுன்னா அவங்க வென்று விழுக்குவாங்க. மக்கள் செய்யக்கூடிய தவறுகள், சின்ன சின்ன தவறுகள்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எவ்வளவு சண்டை போடுறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கணும். அற்பமான பஸ்ல பயணிச்சுட்டு இருப்பாரு, காலம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. சாலையில பயணம் போயிட்டு இருப்போம், வாகனத்துல கவனிக்காம மோதிருப்பாரு, லைட்டா இடிச்சிருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா ரோட்ல மிகப்பெரிய ஒரு டிராபிக். எதுக்கு? சின்ன ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். பள்ளிவாசல்ல வண்டி நிப்பாட்டுறதுல, பார்க்கிங் பண்றதுல பார்த்தீங்கன்னா என் வண்டி எப்படி முன்னாடி நிப்பாட்டவா, ஓ வண்டியை நான் முன்னாடி நிப்பாட்டா, அதுக்கு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன அற்பமா தொழுகை போது கை இடிச்சிருச்சு, கால் குளிச்சுட்டேன், கையை உரசிட்டேன், அதுக்கு சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள், கோபத்தை கட்டுப்படுத்தாமல் பொறுமையை மேற்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், ஹாலிமீனல் ஹைல வல் ஆஃபின அன்-நாஸ், அவங்க கோபத்தை வென்று விழுங்குவாங்க. அதே போன்று மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அலட்சியப்படுத்துவாங்க என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். பொறுமை என்பது பல விதத்துல இருக்கு. அல்லாஹ் இடத்துல ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கணும், உடனே நடக்குமான நடக்காது. அல்லாஹ் நல்லா உடனே கொடுப்பான், சில நேரங்கள்ல தாமதமா தருவான், சில நேரங்கள்ல அதற்குரிய நன்மையை கொடுத்து கொண்டால் மறுமையில கொடுப்பான். பொறுமையோடு இருக்க வேண்டிய விஷயம் நம்மிடத்துல உள்ளது.
அல்ல திருக்குறள் கூட அப்படிதான் சொல்றேன், அய்யுல்லதீன முஸ்தகினும் பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், பொறுத்து கொண்டவர்களுக்கு பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குறள்ல சொல்றான். உதவி தேடு, அல்லாஹ்விட்ட நீ உதவி தேடுறீன்னா முதல்ல தொழுகையை கூட அல்லாஹ் சொல்லலாம். பொறுமையை கொண்டு அப்புறம் தான் தொழுகையை கொண்டு உதவி தேடணும். கேட்ட உடனே உனக்கு கிடைக்கணும் எதிர்பார்க்காத, அவசர காரணமா இருக்காத, பொறுமையா கேட்டுட்டீங்கன்னா உனக்கு எப்பொழுது அது தகுதியான அந்த நேரத்தின் போது அதை கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். இப்போ பிரார்த்தனை செஞ்சுட்டோம்னு சொன்னா நான் 5 மாசமா கேட்கிறேன், 2 வருஷமா கேட்கிறேன், 10 வருஷமா கேட்கிறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது, இப்படி எல்லாம் புலம்பக்கூடிய மனிதர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை கேட்கிறோம்னு சொன்னா பொறுமையை கொண்டு, அது கூட ஒரு வகையான பொறுமை தான். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனாலும் அந்த பிரார்த்தனை ஏற்கப்படாமலே இருக்கிறது வைங்களேன், வெளியே சொல்லி புலம்பாம அதை பற்றி இறைவன் மீது அவநம்பிக்கை கொள்ளாமல் பொறுத்து கொண்டால் அது ஒரு வகையான பொறுமை. அதே மாதிரி பார்க்கலாம், சோதனை ஏற்படும் போது பொறுத்துக் கொள்வது. அல்லாஹ் பல விதங்கள்ல சோதனைக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வே திருக்குறள்ல சொன்ன, ஒருவர் அச்சத்தால் பசியால் செல்வங்களை உயிர்களை சேதப்படுத்தி நம்ம சோதிப்போம், பொறுத்து கொண்டவங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்க அல்லாஹ் திருக்குறள்ல சொன்னோம். பல விதங்கள்ல சோதிப்போம், எப்படி சோதனை வரும்னே தெரியாது. உடல்ல நோய் வரும், நெருங்கிய உறவினர்களுடைய மரணம் ஏற்படும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். அப்படி சோதனை வரும்போது அதை கண்டு துவண்டு விடாமல், தளர்ந்து போய் விடாமல் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் நல்லா சொல்லும். அது ஒரு வகையான பொறுமையா இருக்குது. வணக்க வழிபாடுகள்ல ஏற்படக்கூடிய பொறுமை இருக்குது. இப்ப நின்று வணங்குறோம், இரவு நேரங்களில் உட்கார்ந்து விழித்திருக்கிறோம், அதெல்லாம் சிரமம் தானே, பொறுத்து கொண்டு தானே உட்கார்ந்துருக்கிறோம். இந்த இரவுல வந்து பல பேர் பகல்ல கடுமையா வேலை செஞ்சு வந்திருப்பாங்க, பெண்கள் பகல்ல பல வீட்டு வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு வந்து அமர்ந்திருப்பாங்க, ஆண்கள் வெளி வேலைகள்ல உடல் உழைப்பு செய்யக்கூடிய வேலைகள் நிறைய பேர் இருப்பாங்க, பயணங்கள்ல கூட பல பேர் வந்திருப்பாங்க. அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக நீண்ட நேரம் நின்று தொழுகிறோம். பள்ளிவாசல் தூக்கம் வந்தாலும் நம்ம மிகைத்து தூக்கம் வந்தாலும் கூட கட்டுப்படுத்தி உட்கார்ந்துருக்கோமே, அது ஒரு வகையான பொறுமை தான். நமக்கு வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய நேரங்கள்ல அதை கொடுத்து கொண்டால் அவர்களுக்கு என்ன, அது ஒரு வகையான பொறுமையா இருக்கு. உடல்ல நோய் வந்துருச்சு, உடனே புலமை தவிக்காம சதிச்சுக்கிட்டோம் வைங்க. ரசூலுல்லாஹ் கூட சொல்றாங்க, முன்பொரு காலத்துல பனு இஸ்ரவேல் சமூகத்தில் ஒரு மனிதர் இருந்தார். உடல்ல ஒரு கொப்பளம் வந்துருச்சு, கடுமையான வேதனை அவருக்கு கொடுக்கிறது. அந்த கொப்பளம் ஒரு கட்டத்துல அந்த கொப்பளத்தினுடைய வலி தாங்க முடியாமல் தண்டத்திலே இருந்த அம்பை எடுத்து அந்த கொப்பளத்தை உடைச்சு விட்டுறாரு. என்ன ஆயிடுது, ரத்தமும் சீலுமாக வெளியேறி அவர் மரணம் அடைந்து விடுகிறார். இப்ப அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய காரியத்தில் இந்த அடியான் முந்திக் கொண்டான், அதன் காரணமாக நான் சொர்க்கத்தை அவனுக்கு தடை செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு கொப்பளம் ஏற்படுது, அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரை தானே வைத்துக் கொண்டார். இன்னொரு செய்தியை சுல்லா காலத்தில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு பெண்மணி வருவாங்க, கருப்பு நிறமுள்ள ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ் முறையிடுவாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, நீங்க எனக்காக பிரார்த்தனை செய்யுமாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நீ அந்த நோயை கொடுத்துக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, மறுமையில் அதற்கு ஈடாக எல்லாம் சொர்க்கத்தை தர இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனேயே அந்த பெண்மணி சொல்லுவாங்க, அப்படியா, எனக்கு சொர்க்கம் தான் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு வலிப்பு ஏற்படும் போது என்னுடைய ஆடைகள் உடலில் இருந்து விலகி கொள்கிறது, அதற்காக மட்டும் பிரார்த்தனை செய்யுமாங்க. சரி, அதுக்காக நான் பிரார்த்தனை செய்யறேன் என்று அந்த மனிதர் அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பெண்மணி சொல்லுவாங்க. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த பெண்மணியை சுட்டிக்காட்டி சொல்லுவாங்க, அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்துல, நான் சொர்க்கவாசிகளில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை உனக்கு நான் காட்டட்டுமா என்று கேட்பாங்க. உடனே நம்முடைய யாரை காட்டணுமா, அந்த பெண்மணி தான். யாரு வலிப்பு நோய்க்காக துவா செய்யணும் என்று கேட்டாங்களே அந்த பெண்மணி, நான் இந்த நோயை கொடுத்துக் கொள்கிறேன், இதற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அதை கொடுத்து கொண்டாங்களே, அவங்களை காட்டி இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இவங்க தான் சொர்க்கவாசிகள் பெண்மணி என்று சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தியை பார்க்கணும். இது ஒரு வகையான பொறுமை. நமக்கு வரக்கூடிய நோய்களை சகித்துக் கொண்டால், உடல் உபாதைகளை சகித்துக் கொண்டால் அது ஒரு வகையான பொறுமையாக இருக்கிறது. எல்லா துன்பங்களையும் சரி, ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், அது ஒரு வகையான பொறுமை. அதே போன்று குடும்ப உறவுகள்ல பல சிக்கல்கள் வரும், எல்லாத்துக்கும் குடும்ப உறவு சீரா இருக்காது, நல்ல தாய் தந்தை இருப்பாங்க, பெற்ற பிள்ளைகள் மோசமானவர்களா இருப்பாங்க,
அது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, பெற்ற தாய் தந்தையர்கள் மோசமானவர்களா இருப்பாங்க, கணவர் நல்ல மனிதனா இருப்பாங்க, அவருக்கு அமையப்பட்ட மனைவி மோசமானவங்களா இருப்பாங்க, மனைவி நல்ல பெண்ணா இருப்பாங்க, கணவர் மோசமான குடியாரனா இருப்பாங்க, வேறு விதமான மோசமான நபர்களாக இருக்கு. உறவு முறைகள்ல கூட நமக்கு அல்லாஹ் ஒரு சோதனை ஏற்படுத்திடுவான். அப்ப அதை பொறுத்து கொண்டால் கூட அல்லாஹ் அதனுடைய கூலியை வைத்திருக்கிறான். பல வகைகள்ல பொறுமை என்பது இருக்கிறது. அந்த மனிதர்களை எல்லாம் நேசிக்கணும். இவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் அதை பொறுத்து கொண்டால் அதனால் அல்லாஹ் திருக்குறான் வல்லாஹி யுஹிப்புஸ் சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கலீன், அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாங்கல்ல, அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை சார்ந்திருந்தால், அல்லாஹ்வை சார்ந்திருப்பதை பற்றி அல்லாஹ் திருக்குறான்ல கூட பல்வேறு வசனங்கள்ல சொல்றான். அதுல ஒரு வசனத்துல பார்க்கிறோம், அஸாபபில் முஸீபத்தி இல்லா ஃபீ தினில்லாஹ், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் விருப்பத்தோடு தான் வரும். உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பமும் சரி, எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் அது அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து தான் நமக்கு வருது. வமை யுமினு பில்லாஹி யஹ்தி கல்பஹு, அல்லாஹ்வை நம்பக்கூடிய உள்ளத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். யார் அல்லாஹ்வை நம்புறாங்க, ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னா அது அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து தான் வருது. அல்லாஹ்வை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றோம். ஒரு துன்பம் வருதுன்னா அல்லாஹ் தான் சார்ந்திருக்கோம். ஆனா நம்ம எப்படி இருப்போம், மனிதர்களை சார்ந்திருப்போம். ஒரு பொருளாதார கஷ்டம் வருதுன்னா உடனே இவருக்கு செல்வம் இருக்கிறார், இவரை பிடிச்சோம்னு சொன்னா நம்ம பிரச்சனைக்கு வரும். உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம்னா நம்ம நோய் தீர்ந்துடும், அல்லது இந்த மருத்துவரிடத்துல மருத்துவம் செய்தால் நம்முடைய நோய் தீர்ந்துவிடும் என்று மருத்துவரை சார்ந்திருப்பாங்க. கணவன் மனைவியை சார்ந்திருப்பான், மனைவி கணவனை சார்ந்திருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்திருப்பாங்க. எப்படி நம்ம பிள்ளை வளர்த்து நம்ம பெருசா நல்லபடியா பார்த்துப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்திருப்பாங்க, நம்ம அத்தா இருக்கிறாரு, நம்ம அம்மா இருக்கிறாங்க. இப்படி மனிதர்கள் சக மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களே பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், மரணிக்காது என்றும் உயிரோடு இருக்கக்கூடிய அவருடைய ரப்பை நீ சார்ந்தது என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் வதவக்கல் அலல் ஹய்யல்லதி லா யமூத், என்றென்றும் மரணமே இல்லாதவருடைய இறைவனை சார்ந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன், நீ சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மரணிக்கக்கூடியவர்கள். மருத்துவரை சார்ந்திருந்தா அவரே மௌத்தாகக்கூடியவர் தான். பெரிய செல்வந்தரையுடைய பொருளாதாரத்தை கஷ்டத்தை தீர்ப்பார் என்றால் அவர் மரணிக்கக்கூடியவர் தான். ஒரு பெண் தன்னுடைய கணவனை சார்ந்தா அவன் மரணிக்கக்கூடியவன் தான். நீங்கள் யாரை சார்ந்து, என்னுடைய பிள்ளை வளர்ந்து அவன் பெரியாளாய் இதை பார்த்துக்குவான் நீங்க நம்புறீங்களே, உங்களுக்கு முன்னால் அவர்களுடைய விதி பிடிக்கப்பட்டால் அவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள் தான். இப்ப யாரை சார்ந்திருக்கணும் நல்லா சொல்லலாம், என்னையே தான் நீ சார்ந்திருக்கணும். உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வந்தாலும் நீ என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், என்னை சார்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை சார்ந்திருக்கும் போது மிகப்பெரிய அற்புதங்கள் கூட நிகழும். அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தோம் வைங்க, யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் நல்லடியார்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்றாங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்படி பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அந்த பக்கமா அந்த பாதையில வந்து ஒரு வீரர் கொடுத்திருக்கு. நல்ல ஆஜானுபாகமான தோற்றத்தில் இருந்து ஒரு குதிரையில அப்படியே பயணம் செய்து போகிறார். நல்ல தோற்றம், மிடுக்கான தோற்றத்தோடு போகிறார். அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க, இறைவா என்னுடைய இந்த பிள்ளையை இந்த மனிதரை போன்று ஆக்குவாயாக என்று சொல்றாங்க. உடனே பால் அறிந்து கொண்டிருந்த அந்த குழந்தை பேசுகிறது, நல்லா பேச வைக்கிறான். இறைவா அந்த மனிதரை போன்று என்னை ஆக்கி விடாது என்று அந்த குழந்தை பேசுகிறது. பொதுவாக குழந்தைகள் பேசுனா ஒரு 3 குழந்தைகள் பேசியிருக்கிறாங்க. ஈசா நபி குழந்தையா இருக்கும்போது பேசியிருக்கிறாங்க. அது அல்லாமல் இன்னொரு நல்லடியார் மீது ஒரு குற்றம் சுமக்கும் போது அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வச்சிருக்கிறான். அது இல்லாம இன்னொரு சம்பவம் பார்த்தா இந்த சம்பவத்துல குழந்தை பேசுகிறது. என்ன பேசுது, அந்த மனிதர் மாதிரி என்ன ஆக்கிறாரு அந்த குழந்தை சொல்லுது. மீண்டும் அந்த தாயாரும் அந்த குழந்தையும் வேறு ஒரு இடத்துக்கு பயணம் செஞ்சு போறாங்க. அங்கு ஒரு அடிமை பெண்ணை வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அடித்து துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் துன்புறுத்துறாங்க, அந்த பெண்மணி மீது குற்றச்சாட்டு, இந்த பெண்மணி திருடிட்டாங்க, அடிமை பெண்மணியா இருக்கிறாங்க.
திருட்டு குற்றம் சுமத்தப்பட்டு விபச்சார குற்றம் சுமத்தப்பட்டு அந்த பெண்மணியை அடித்து துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த பெண்மணி மீண்டும் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறாங்க, இறைவா இந்த பெண்ணை போன்று என்னுடைய பிள்ளையை ஆக்கிவிடாது என்று பிரார்த்திக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை திரும்ப பேசுகிறது, என்ன பேசுது? இறைவா அந்த பெண்ணை போன்று என்னை நீ ஆக்குவாயாக என்று அந்த குழந்தை பேசுகிறது. ஏன், என்ன காரணம்? அவங்க அடிமை பெண்ணு, கேட்பதற்கு நாதி கிடையாது, ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர்களை அடித்து துன்புறுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் கூட அந்த பெண்மணி யாரை சார்ந்திருக்கிறாங்க? அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான நேரத்திலும் கூட அந்த பெண்மணி இறைவனை சார்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அந்த குழந்தை பேசுகிறது. அந்த குழந்தையுடைய தாயார் சொல்றாங்க, அந்த பெண் மாதிரி என் புள்ள ஆயிடக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் குழந்தையை பேச வைக்கிறான், இறைவா அந்த பெண்மணியை போன்று என்னை ஆக்கு என்று அந்த குழந்தையை பேச வைக்கிறான். இறைவனை சார்ந்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அற்புதங்களை கூட நிகழ்த்துவான். அந்த மாதிரி இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பார்க்கிறோம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மைகளை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நல்ல காரியங்களை நன்மைகளை செய்யறவங்கள அந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நன்மைகள்ல ரெண்டு வகைப்படும் நன்மைகள். ஒன்று இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம் இருக்குது, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ரா செய்யறோம், இதெல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய உபரியான முன்சுனத்துகள் தொழுகிறோம், நஃபிலான வணக்கங்களை செய்யறோம், திக்ரு உதவி ஓதுறோம், இதெல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம். இன்னொரு வகையான வணக்கம் இருக்குது, சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள். பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, ஜக்காத்து கொடுக்கிறோம், ஃபித்ரா கொடுக்கிறோம், ஏழை மக்களுக்கு உதவுறோம், அனாதைகளை ஆதரிப்பது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு சாலையில ஒரு முள்ளு கடந்து அதை நீங்கள் அகற்றினால் கூட தர்மம் செய்த நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை. அத்தீனும் நசீகா என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. மார்க்கம் என்பதே பிறருடைய நலன் நாடுவது தான் என்று நபிகள் நாயகம் கற்றுக் கொடுக்குறாங்க. ரெண்டு வகையான நன்மைகள் இருக்குது. ஒன்று இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம், மற்றொரு சமூகத்திற்கு சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள். ரெண்டையும் நம்ம பேலன்ஸா நம்ம செஞ்சோம்னா அந்த மனிதர்களை எல்லாம் நேசிக்கணும். சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? தொழுகையில கரெக்டா இருப்பாங்க, நோன்புல கரெக்டா இருப்பாங்க, ஆனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதர்களை பற்றி கவலைப்படாதவர்களாக இருக்கும். தான் வேலை கொடுக்குறோம், வேலைக்கு போறோம், கரெக்டா இருக்கணும் அப்படி சில மனிதர்கள் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன சிரமம், உறவினர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு ஏதாவது சிரமம் என்றால் அதை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லாத மனிதர்களாக இருப்பாங்க. இன்னும் சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க சமூக பிரச்சனைகள்லாம் முதலாக நிற்பாங்க, ஆனால் வணக்க வழிபாடுகளில் பின்தங்கியவர்களாக இருப்பாங்க. தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது. இந்த ரெண்டு நபர்களுமே என்ன ஆகும்? மறுமையில் நன்றி அடைந்து கொள்ள முடியாது. ரெண்டுலையுமே பேலன்ஸா இருக்கும். அதை ரசூலுல்லாஹ் கூட சொல்றாங்கல்ல, மறுமை நாளில் ஒரு அடியானை எல்லாம் விசாரிப்பான, இந்த மாதிரி நான் பசித்திருக்கும் போது நீ எனக்கு உணவு கொடுத்தேன்னு அந்த மனிதரை பார்த்து கேட்பான். அவர் தொழுதிருப்பாரு, நோன்பு வச்சிருப்பாரு, ஆனா ஏழைக்கு உணவளித்து இருக்க மாட்டாரு. அல்லாஹ் கேட்பானா, நான் பசியோடு ஒரு இடத்துல வந்தேன், எனக்கு நீ உணவளித்தாருன்னு கேட்பான். அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, அல்லாஹ் உலகத்துக்கே நீ தான் ரிஸ்க் கொடுக்குற, நீ எப்படி என் இடத்துல பசியோடு வந்து கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஒரு ஏழை இடத்துல பசியோடு வந்தால் நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை, ஒருவேளை நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் அவனிடத்தில் எப்படி நீ பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். எல்லா விஷயங்களும் சரி, ஒன்று இந்த பக்கத்தும் போயிடக்கூடாது, இல்லை அந்த பக்கத்தும் சார்ந்திடக்கூடாது. ரெண்டுலையுமே பேலன்ஸ்டா இருக்கும். நன்மையான காரியங்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களை நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அதே போன்று சமூகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களையும் நம்மால் இயன்றதை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி திருக்குறளில் பார்க்கணும், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீதியாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் திருக்குறளில் சொல்றான், நீதியாக நடக்கிறாங்கல்ல, நீதி செலுத்தக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீதி செலுத்துறதுனா என்ன? அல்லாஹ் திருக்குறளில் கூட சொல்றான், அவனுடைய பெற்றோருக்கு பாதகமாக இருந்தாலும், உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு சாட்சி கூறக்கூடியவனாக இருந்தேன். ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் உங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீங்க. நீதி வந்தா நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் தான் நிற்கணும். ரசூலுல்லாஹ் கூட ஒரு வழக்கு, ஒரு திருட்டு வழக்கு. அப்ப அந்த பெண்மணி மக்சூம் குலத்தை சார்ந்த பெண்மணியா இருப்பாங்க. அப்ப
மதீனாவில் உள்ள முக்கிய பிரமுகர்கள்லாம் ரசூலுல்லாஹ்வை பரிந்துரை செய்வதற்காக உசாமா பின் ஸைத் ரசூலுல்லாஹ்வை வளர்க்கும் மகன் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு போய் அனுப்பி வைத்து பரிந்துரை செய்ய சொல்லுவாங்க. நபிகள் கடுமையான முறையில் கோபப்படுவாங்க. உங்களுக்கு முன்பாக சமூகம் ஏன் அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவங்க சமூகத்தில் உயர்ந்த மக்கள் உயர்ந்த குலத்தவர் தவறு செய்து விட்டால் அவர்களை தண்டிக்க மாட்டாங்க. சமூகத்தில் அடித்தட்டு மக்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் அவர்கள் மீது தண்டனை நிறைவேற்றுவாங்க. இதனால்தான் உங்களுக்கு முன்பாக சமூகம் அழித்து போனாங்க. என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் நான் கையை துண்டிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் கருணை காட்டுவாங்க. நீதி செலுத்தக்கூடிய விஷயத்துல நியாயத்தின் பக்கம் எப்பொழுதுமே நம்ம இருக்கோம். அந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் நேசிக்கிறான். யாருக்கு நியாயம் இருக்குது? ரசூலுல்லாஹ் ஒரு வழக்கு வருது. ஒரு மனிதர் வாய் முழுக்க ரத்தமா இருக்குது, பல் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே ரசூலுல்லாஹ் வர்றாரு. இந்த மாதிரி என்னுடைய பல்ல உடைச்சிட்டாரு இந்த மனிதர், நீங்க தான் நீதி வழங்கணும்னு வர்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, உடனே உணர்ச்சி சொல்லப்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துடல. யார் பல் உடைத்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அந்த மனிதரை அழைப்பு கொடுக்கிறாங்க. அந்த மனிதர் வர்றாரு. அவர் சொல்றாரு, மாதிரி நானும் அவரும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துல வாக்குவாதம் ஆயிடுச்சு. அது சண்டையாக முற்றி போய் என்ன ஆயிடுச்சு, இந்த மனிதர் என்னுடைய கையை கடிச்சுட்டாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், நான் அவர் கையை கடிப்பது முன்பதாக இல்லை. ஒரு கட்டத்துல கையை இழுத்து பல்லோடு வந்துருச்சு. இந்த பாருங்க காயத்தை காட்டுறாரு. இல்ல பல்லு முழுக்க அந்த கைகளில் பதிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நம்ம ஒட்டகம் கடிப்பது போட்டா இப்படி கடிப்ப, இவ்வளவு மோசமாக கடித்தா அவர் என்ன செய்வாரு? அதனால் நீ கடித்ததற்கு உன்னுடைய பல்லு பகரமாயிருச்சு என்று சொல்லி 2 பேர்த்தையும் அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு தரப்பிலும் நம்ம விசாரிக்கணும். நியாயம் யார் பக்கம் இருக்கிறது, அநீதி யார் பக்கம் இருக்கிறது என்று உணர்ச்சி வசப்படாமல் நாம் 2 தரப்பிலும் விசாரித்து நியாயத்தோடு நடக்கும். நடுநிலையா சில பேர் எப்படி இருப்பாங்க, நடுநிலையோடு இருக்கிறேன், 2 பக்கம் அப்படி இருக்கக்கூடாது. நடுநிலை என்று சொன்னால் நியாயத்தின் பக்கம் நிற்பது. யார் பாதிக்கப்பட்டவனோ அவன் பக்கம் நிற்பதுதான் நடுநிலையை தவிர 2 பக்கத்தும் ரொம்ப சமூகத்தில் பெரிய மனிதராக இருக்கிறார், ரொம்ப வசதியானவராக இருக்கிறார், அதனால அவர் வளர்ச்சிக்க கூடாது, பட்டம் படாம எப்படி நடந்துக்கிறது. பாதிக்கப்பட்டவர் ரொம்ப ஒரு அப்பாவியாக இருப்பார், ஒரு அடித்தட்டு மனிதராக இருப்பார். பாதிப்பை ஏற்படுத்தியவர் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவராக இருப்பார், ஏரியாவிலே முக்கிய பிரமுகராக இருப்பார். அப்படி வரும்போது என்ன பண்றது, நான் நடுநிலையா இருக்கிறேங்கிற விஷயத்துல பட்டுப்படாமல் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் நீதியோடு நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் திருமறை குர்ஆனுடைய வாயிலாக பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொன்னா, வல்லாஹு யுஹிப்புல், அதாவது தூய்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அத்துஹுரு ஸத்ருல் ஈமான், தூய்மை என்பது இறை நம்பிக்கையுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. முஸ்லிமா இருக்கிறோம், இந்த மார்க்கத்திற்குள்ள வரக்கூடிய நாம் தூய்மையை பற்றி நிறைய சட்டத்திட்டங்களுக்கு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிற ரசூலுல்லாஹ் கூட ஒரு மனிதர் அதுக்கான ஆடையோடு நிற்பாரு. இப்போ ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான பொருள் உனக்கு கிடைக்கலையான்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் தலைவாராமல் பரட்டை தலையாக நிற்பாங்க, அந்த மனிதரையும் ரசூலுல்லாஹ் கண்டிப்பாங்க. தூய்மையாக தொழுகை கூட வரும், தொழுகைக்கு உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய வசனங்கள் இருக்குது. அப்ப தூய்மையான முறையிலே யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நிறைய இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான காரியங்கள், அது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும். இறை அச்சம் இருந்தால் அந்த மனிதர்கள் அல்லாஹ் நேசிக்கலாம். யார் பாவம் பண்ணி தேடுறாங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று நன்மைகளை நல்லவர்களை ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நீதியாக நடந்து கொள்ளக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தூய்மையோடு இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அம்சங்கள் இருக்குல்ல, இந்த பண்புகளை இந்த செயல்பாடுகளை நம்மிடத்திலே கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி இந்த உரையை